Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன மிக்ஸாலஜி பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம வாட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 10 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் தான் என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டீ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டீ பவுடர் இருக்கணும், காஃபி பவுடராக இருக்கக்கூடாது. இது நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. ரொம்ப பாயில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அது கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ஒரு 10 or 5 மினிட்ஸ் கழித்து ஃபில்டர் பண்ணுங்கள். இன்னும் அதில் இருக்க எசன்ஸ் வந்து கலர் வந்து வாட்டரில் ஆட் ஆகும் இல்லையா, ஒரு 2-3 டைம்ஸ் ஃபில்டர் பண்ணுங்கள். அதில் இருக்க டீ பவுடர்லாம் வந்து நமக்கு எப்படி ஃபில்டர் பண்ணாலும் சில நேரங்களில் ஒன்று கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த கலரில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பியூர் வாட்டர் கூட ஊற்றி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இது நீங்கள் கிராம்ப் ஆட் பண்ணும்போது அதோட ஹென்னாவோட ஸ்டெயின் வந்து நமக்கு நல்லாவே விசிபிளாக நல்லா ப்ரைட்டாகவே கிடைக்கும் நமக்கு. அதனால தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வாட்டர் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெயிங் ஸ்கேல் எடுத்துக்கலாம். இது வந்து ஏற்கனவே நான் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, ஸோ சரியாக ஒர்க் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிஷினை வச்சுட்டு அதுக்கு மேலே பவுலில் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு பவுல் வச்சிங்கன்னா பவுலோட மெஷர்மெண்ட்டுமே அதில் கவுண்ட் ஆகும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மிஷின் மேலே பவுலை வச்சுட்டு தான் நீங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேர் பட்டன் அமுக்குங்க. என்னோடது ஒர்க் ஆகலை சரியாக, ஸோ அதுக்கப்புறம் நான் சரி பண்ணேன். அந்த டேர் பட்டன் அழுத்தினீங்கன்னா நீங்கள் பாயிண்டில் வரும். உங்களுக்கு பாயிண்டில் வராமல் 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி வரும். மோடில் வச்சிங்கன்னா 1.5 1.7 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வைக்காதீங்க. நீங்கள் டேரில் வச்சிங்கன்னா 1 கிராம் 2 கிராம் அப்படி 1 கவுண்ட் ஆகும். உங்களுக்கு 10 கிராம் 20 கிராம் அப்படி கவுண்ட் ஆகிட்டே போகும். அப்படி தான் கவுண்டிங் நமக்கு வரணும் அந்த மெஷினில். இப்போ நான் 50 கிராம் ஹென்னா எடுத்துக்கிட்டேன். 5 ஃபில்டர் நான் எடுத்துருக்குது. 5 ஃபில்டர் ஹென்னா எடுத்திருக்கேன். இந்த 5 ஃபில்டர் ஹென்னா இப்போ 50 கிராம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 25 கிராம் நீங்கள் வந்து சுகர் எடுக்கணும். எதுக்குன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அதுக்குன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 20 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். 50 கிராம் ஹென்னாக்கு நான் வந்து 20 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இதோட டீட்டெயில்டெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் 50 கிராம் ஹென்னா எடுத்து 20 கிராம் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, கிராம்பு டீ பவுடர் போட்டு அந்த வாட்டரை ஊற்றி தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து சில்வர் அதில் யூஸ் பண்ணாதீங்க. உடனே ப்ராக்டிஸ் கோன் ரெடி பண்ண போகிறோன்னா அதை ரெடி பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ப்ரைடல் கோன் ரெடி பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுலு அந்த ஸ்பேச்சுலாவே யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றி பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அதில் இருக்க குட்டி குட்டியாக வந்து அந்த ஹென்னா வந்து கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் உடையணுன்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வாட்டர் பத்தலை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். பட் நார்மல் டேப் வாட்டர்லாம் ஊற்றாதீங்க. நம்ம குடிப்போம் இல்லைங்களா, அந்த ஆர்ஓ வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களுக்கு வந்து அந்த லம்ஸ் எல்லாம் எதுவுமே நீங்கள் எப்படி சொல்கிறது, அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா வந்து கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 50 கிராமுக்கு நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு நான் எசென்ஷியல் ஆயிலும் நார்மல் ஆயில் கேரியர் ஆயில் தான். இது எப்படி அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் காமிச்சிங்க பாருங்கள். இது வந்து கோகோனட் ஆயில். இந்த கோகோனட் ஆயில் நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா நிறைய பபுள்ஸ் வரும். அந்த பபுள்ஸ் வந்து டக்குன்னு மறையாது, ஃபேட் ஆகவே ஆகாது. பட் எசென்ஷியல் ஆயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் அதை ஷேக் பண்ணிங்கனாலும் அதில் இருக்க பபுள்ஸ் ஒரு வித்தின் 1 மினிட் 2 மினிட்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து அது ஃபேட் ஆகிடும். அதில் இருக்கவே இருக்காது. ஸோ இதுதான் உங்களுக்கு 2 ஆயிலுக்கான டிஃப்ரெண்ட். இது தான் நீங்கள் இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் இது என்ன ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோகோனட் ஆயிலை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எசென்ஷியல் ஆயில்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இந்த ஆயில்ஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பேன். முன்னாடி வீடியோலையும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து
இப்போ நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுங்கள். சில பேர் 17 ml கூட ஆட் பண்ணுவாங்க. நான் 20 ml தான் ஆட் பண்ணுவேன். 20 கிராம் சுகர், 20 ml ஆயில். நீங்கள் எவ்வளோ சுகர் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆயில் ஆட் பண்ணி இதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 டைப்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நம்ம நல்லா அந்த ஹென்னாவையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கவர் போட்டு வச்சிடலாம். அப்புறம் நம்ம டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்கிங்கில் ஃபில் பண்ணும்போது எசென்ஷியல் ஆயில் ஊற்றி அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி கோன் ரெடி பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு டைப்பு இப்போ நான் ரெடி பண்ணுறது ஹென்னாவையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அதிலே ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி டை ரிலீஸஸ்க்கு வைக்கிறோம். இதில் 2 டைப் இருக்குது. 2 டைப்புமே நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுற பாருங்கள், கொஞ்சம் அதுக்குள்ளே மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வாட்டர் ஊற்றி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க லம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளோ வரும். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம் அப்படின்லாம் வைக்காதீங்க. கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரொம்ப திக்காக ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோன் ரெடி பண்ணும்போது ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வெளியில் வராது. ரொம்ப வாட்டரியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டிசைன் பண்ணும்போது ஒரு டிசைனோட இன்னொரு டிசைன் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படியும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் இதில் எப்படி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன், அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்னு பாருங்கள். இன்னுக்கும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வாட்டர் ஆட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எனக்கு இன்னும் வரல பாருங்கள். நம்ம வந்து ஸ்பேச்சுலாவில் எடுத்து கீழே விடும்போது ஃப்ளோவாக போயிட்டு கீழே விழலை, ரொம்ப ஸ்லோவாக தான் கீழே போயிட்டு விழுது. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஸ்பீட் வராது. அது மாதிரி நம்ம ப்ராப்பராக போடவும் முடியாது. அதே மாதிரி ரொம்ப வாட்டரியாகவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்ம கன்சிஸ்டன்சி ஓகேவா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். எனக்கு இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி வரல, அதனால் நான் இன்னும் மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்பீட் பண்ணலாம், பட் இன்னும் உங்களுக்கு அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டணும் அப்படிங்கிறதுனால காமிச்சேன். நான் இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சு ரேப் பண்ணி நான் எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் மேக்ஸிமம் 8 hours இல்லை 10 hours, அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப கிளைமேட் சில்லுன்னு இருக்குது அப்படின்னா ஓவர் நைட் விடுங்க. இப்போ நைட்டு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா மார்னிங் வரைக்கும் ரெடி பண்ணிடுங்க. சம்மர் டைம்லாம் சீக்கிரம் நமக்கு இப்போ மாவு நம்ம இட்லி தோசை மாவு வச்சோன்னா சீக்கிரம் புளிக்குள்ள, அது மாதிரி சீக்கிரம் டை ரிலீஸ் ஆகிடும். அதனால் ஒரு 8 hours ஓகே. சம்மர்லாம் 6 hours கூட ஓகே தான். இப்போது அதை நம்ம எடுத்து வச்சாச்சு. நான் எப்படி வந்து பேப்பர், அதாவது கோன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். செல்லோஃபேன் ஷீட் இருக்குது, ஃப்ராசன் ஷீட் இருக்குது. இப்போ நான் வந்து எடுத்துருக்குது ஃப்ராசன் ஷீட்டு, செல்லோஃபேன் ஷீட் கிடையாது. ஒரு ஃபுல் ஷீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபுல் ஷீட்டை நான் ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். செல்லோஃபேன் ஷீட்டை 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். அந்த 2ஆக ஃபோல்ட் பண்ணதை 4ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது மேலேருந்து அப் அண்ட் டவுனில் மேலேருந்து கீழே அப்படியே ஃபோல்டு பண்ணுறேன். இது வந்து இப்போ 8ஆக இருக்கும் நமக்கு. நம்ம வந்து ஒரு பேப்பரை, ஒரு ஷீட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சிங்கிள் பேப்பராக அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணுறோம். மறுபடியும் 2ஆக ஃபோல்டு பண்ணால் அதுக்கு நமக்கு 4 ஷீட் கிடைக்கும் இல்லைங்களா. அதை என்ன பண்ணுறோம், மேலேருந்து கீழே கொண்டு வந்து மடித்து வைக்கிறோம். மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி தான் மடித்து வைக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது. ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணணும். இதுக்கு அவ்வளோ மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது. நம்ம குட்டியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். குட்டியாக ரெடி பண்ணிக்கலாம். நான் எந்த மீனில் சொன்னேன்னா, நீங்கள் வந்து இந்த ஷீட்டு கட் பண்ணுறீங்களா, அது இன்னும் நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி ஒரு பென்சில் கோன் மாதிரி மேக் பண்ணலாம். கொஞ்சம் பிக் சைஸ் கோனாகவுமே ரெடி பண்ணலாம். ஸோ அப்படி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட்டுங்கிறது நம்ம கட் பண்ணி எடுக்கிறது தான். பட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடாது, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் இம்பார்ட்டன்ட் கிடையாது உங்களுக்கு. இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த சைடு உங்களுக்கு லென்த் அதிகமாகவும், இந்த சைடு வந்து உங்களுக்கு லென்த்து கம்மியாகவும் இருக்கும். இதுதான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு வர்றது. ஸ்கொயர் ஷேப்பில் கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம அந்த ஃபிங்கரில் ஒரு ஃபிங்கர் அளவு விட்டுட்டு அந்த இடத்துல அந்த கையை லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சி டைட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் நம்ம ரோல் பண்ணுறோம். அந்த இந்த கார்னரில் இருக்கிற அந்த எட்ஜில் இருக்க அந்த ஷீட்டை சுருட்டி நம்ம வந்து கோன் மேக் பண்ணுறோம்.
மேக் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஷீட்டை இன்னும் கொஞ்சம் நீங்கள் டைட்டாக சுருட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதாவது நமக்கு ரொம்ப தின் லேயராக வர அளவுக்கு நமக்கு கோன் கிடைக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் ஆகிடும். நம்ம போடும்போது அந்த கோன் வந்து கீழே சாஞ்சிட்டே இருக்கும். நம்மளால் கம்ஃபர்ட்டாக போட முடியாது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தின்னாக மேக் பண்ணுறீங்களோ அது வந்து நமக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து டிப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் டிப்பாக வேணும்னா நீங்கள் மேலே சுருட்டுற அந்த ஷீட்டை உள்பக்கமாக இருக்கிற அந்த ஷீட்டை இன்னும் வெளியே மேலே இழுத்து நீங்கள் 2 ஃபிங்கர்லேயும் அதை வச்சு வெளியே இழுத்திங்கன்னா இந்த ஷேப் வந்து இன்னும் கோன் வந்து ரொம்ப மெலிஸாக வரும் உங்களுக்கு. ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் ரொம்ப கோன் வந்து தின்னாக வரும் உங்களுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கோனோட சைஸு கம்மியாகிறதும் அதிகமாகிறதும் இருக்கும். பாருங்கள், இதுதான் வந்து டிப்பு. நம்ம ரோல் பண்ண அந்த லாஸ்ட் அந்த எட்ஜில் நம்ம டேப்பை கட் பண்ணி இதுக்கு வந்து டேப் டிஸ்பென்சர் இருக்குது. அதை வச்சு தான் நான் மேலே வெயிட் வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் காட்ட முடியல. அந்த எட்ஜில் லைட்டாக நீங்கள் ஒட்டிட்டு அப்படியே சுற்றி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அப்படியே வச்சு நான் ரோல் பண்ணுறேன் பாருங்கள். அந்த டேப்பும் சேர்ந்து அந்த கோனோட சேர்த்து சுற்றிக்கும். அப்போ அது ஒட்டிக்கும் நமக்கு. கொஞ்சமாக கட் பண்ணி அந்த எட்ஜில் ஒட்டி அப்படியே கோனை சுற்றிக்கிட்டிங்கன்னா சரி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். பாருங்கள், நான் செகண்ட் டைமும் காமிக்கிறேன் அது எப்படி ஒட்டுறதுன்னு. அந்த ஷீட்டோட அடிப்பக்கத்தில் ஒட்டிக்கோங்க, மேல் பக்கத்தில் ஒட்டக்கூடாது. அது ஒட்டிட்டிங்கன்னா அப்படியே அது வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும் அதோட. பாருங்கள், அவ்வளோதான். ஒரு கோன் ரெடி பண்ணியாச்சு. இதோட பாருங்கள், வால்யூம் வந்து ஒரு 2 ஃபிங்கர் போகிற அளவுக்கு இருக்குது நமக்கு. நீங்கள் இன்னும் 1 ஃபிங்கர் போகிற அளவுக்கு கூட ரெடி பண்ணிங்கன்னா ஃபிகர் ஒர்க்குக்கெலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீடில் வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். 0.38 அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கிற நீடில் இப்போ சேம் அதே லென்த்தாக இருக்கிற அந்த ஷீட் பக்கம் நம்ம ஒரு ஃபிங்கர் சைஸ்க்கு ஷீட்டை விட்டுட்டு அந்த இடத்துல கட்டை விரலை வச்சு ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம ரோல் பண்ணி சுற்றுறோம். கொஞ்சம் சுற்றுனதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஹோலில் நம்ம கை வச்சு சுற்றிட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே ஊசியை வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ரோல் பண்ணுங்கள். எடுத்ததும் ஊசியை வச்சு ரோல் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரோல் பண்ணிவிட்டு வைங்க. நீடில் வச்சுட்டும் ரோல் பண்ணலாம், கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்காது, அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோல்குள்ளே நீங்கள் நீடிலை விட்டுட்டு ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அந்த நீடிலோட சைஸ் இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு டிப்பு ரொம்ப தின் லேயராக உங்களுக்கு லைன்ஸ் வரும். நம்ம ஃபிகர் ஒர்க் பண்ணும்போது கட் ஒர்க் அந்த மாதிரி ஃபில்லிங்லாம் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும். பாருங்கள், நான் கொஞ்சம் ரோல் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த நீடில் எப்படி நான் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஷீட்டை மேலே நம்ம ரோல் பண்ணிட்டு வரோம் பாருங்கள். அந்த ஷீட்டை கொஞ்சம் இழுத்து நீங்கள் பண்ணும்போது அந்த கோனோட சைஸ் வந்து கொஞ்சம் ஹைட் ஆகும், சைஸும் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்கு பென்சில்ஸ் கோன் மாதிரி வரும் உங்களுக்கு. பாருங்கள், வீடியோ பொறுமையாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம ரோல் பண்ணிட்டோம். இந்த ஷீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கோனில் நம்ம அந்த டேப் போட்டுற ஷீட் கொஞ்சம் இன்னும் மேலே போயிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல நம்ம வந்து டேப் ஒட்டி நம்ம மறுபடியும் ரோல் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கிளியராக வீடியோவில். அந்த இடத்துல தான் நம்ம டேப்பை லைட்டாக அடியில் ஒட்டிட்டு அப்படியே நீங்கள் கோனை ரோல் பண்ணிங்கன்னா அந்த கோனோட சேர்ந்து அதுவும் ஒட்டிக்கும். கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த எட்ஜில் ஒட்டுறேன் பாருங்கள். கீழே ஒட்டுறேன், நான் மேல் பக்கமாக ஒட்டல. ஒட்டிட்டு அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா அதோடு போயிட்டு உங்களுக்கு ஒட்டிக்கும். நல்லா மேலே இழுத்து நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா கோனோட சைஸ் கம்மியாகுது பாருங்கள். நான் மேலே இழுத்து தான் நான் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த நான் மிக்ஸ் பண்ண ஹென்னாவோட ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குன்னு கூட நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிச்சிருப்பேன் பாருங்கள்.
இதை கோனோட சைஸ். இப்போ பாருங்கள், இது ஒரு ஃபிங்கர் மட்டும்தான் உள்ளே போகுது. இப்போ இதில் வந்து ஃபிகர் ஒர்க்லாம் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பண்ணது அதோட டிப் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நம்ம ஃபிகர் ஒர்க்லாம் பண்ணும்போது ஐஸ்லாம் பண்ணுறோம், நோஸ் லிப்ஸ்லாம் பண்ணும்போது ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கே தெரியும், நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ண கோனுக்கும் செகண்ட் கோனுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்கும். நீங்கள் நீடில் வச்சு பண்ணுறதுக்கும் நீடில் இல்லாமல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இது எப்படி டேப் ஒட்டுறதுங்கிறத நான் இந்த பக்கமாக திருப்பி காட்டுறேன் பாருங்கள். நான் அடியில் தான் அந்த டேப்பை ஒட்டுறேன். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ரோல் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம கோன் ரோல் பண்ணி அதில் டேப் ஒட்டுறதுன்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா என்னை கேளுங்க, நான் டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதில் எனக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு ஷீட்டை நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 8 ஷீட் கிடைக்கும். உங்களால் 8 கோன் வந்து ரோல் பண்ணி மேக் பண்ண முடியும். நீங்கள் சிசரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நைஃப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஓப்பன் டைப்பில், அது மாதிரி வாங்கிக்கோங்க. அது வந்து ப்ராப்பராக நமக்கு எட்ஜஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் மேலேயும் கீழேயும் அன்ஈவனாக இருக்காது. நம்ம ரோல் பண்ணி நம்ம கோன் மெஹந்தி போடும்போது அந்த அன்ஈவன் ஸ்பேஸில் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ப்ராப்பராக வராது. உங்களுக்கு ஸ்லோவாக தான் நான் எப்படி கோன் வந்து ரேப் பண்ணணும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸ்லோவாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு சைஸஸ் வேரியேஷனுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரே மாதிரியே நான் மேக் பண்ணாமல் சின்ன பென்சில் கோன் மாதிரியும் பிக் சைஸ் கோன் மாதிரியும் நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு கோனில் ஒவ்வொரு ஃபிங்கர் போகிற மாதிரியும், ஒன்றுத்துல 2 ஃபிங்கர் போகிற மாதிரியும் மேலே வால்யூம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நான் மேக் பண்ணது எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷீட்டில் நமக்கு இத்தனை கோன்ஸ் தான் வரும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் கண்டிப்பாக ஷீட்லாம் வேஸ்ட் ஆகவே ஆகாது உங்களுக்கு. என்னோடது 7 கோன் இருக்குது பாருங்கள். இது ஆல்ரெடி நான் ஒன்று கட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு 8 வரும் உங்களுக்கு. நீங்கள் மேக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இப்போ நான் டயரிலிசிஸ்க்கு அப்புறம் என்னோடய ஹென்னாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பாருங்கள். நல்லா நான் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப கரெக்டாக மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் ஸ்பேச்சுவல் எடுத்து கீழே விடும்போது அது கீழே போய் விழணும், உங்களுக்கு ஃப்ளோவில் போய் விழணும். ஸ்டக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிலாம் விழக்கூடாது. ஒரு ஃப்ளோவில் போய் விழணும். அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் இது பார்த்தா உங்களுக்கே புரியும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சுகரு, ஹென்னா, வாட்ரு அண்ட் எசென்ஷியல் ஆயிலெலாம் ஊற்றி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் டயரிலிசிஸ்க்கு அப்புறமுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளோ வரும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பீட்ரு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் பீட்ரு இருந்து பீட் பண்ணிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதில் இருக்கிறது எல்லாமே, அந்த லம்ஸ் எல்லாமே உடஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு டம்ளர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் கேரட் பேக் வச்சுக்கோங்க. கேரட் பேக் அதுக்குள்ளே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கு அதுக்குள்ளே வைங்க. இதுதான் பைப்பிங் பேக் பாருங்கள். இந்த பைப்பிங் பேக்கை அதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம மேலே வந்து அந்த கப்பு மேலே இழுத்து மாட்டி விடணும். அது நல்லா ஃபிட்டிங்காக நிற்கிற மாதிரி. இப்போ அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஹென்னாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கூட ட்ராப்பாக விடாமல் எல்லாத்தையுமே வழித்து கரெக்டாக நீங்கள் அதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் கையில் கூட எடுத்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் எடுக்கும்போதே உங்களோட ஸ்ட்ரெயின் தெரியும். நீங்கள் கம்ப்ளீட்டாக கோன் முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் கையில் லைட்டாக ஒட்டியிருக்கும். அதை வச்சு நம்மளோட கோன் ப்ராப்பராக இருக்குது, ஹென்னா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்குது ஓகே அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு வரும். இது மாதிரி கையில் நீங்கள் வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பைப்பிங் பேக்கை எடுத்து ஒன்றா வச்சு கவர் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அதை வெளியே இழுக்கணும். இது எதுக்காக பைப்பிங் பேக்னால் அதுக்குள்ளே இருக்க அந்த ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அது வெளியில் வர்றதுக்காக. 5 ஃபில்டரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு சேஃப்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கேரட் பேக்கையுமே ஒன்றா வச்சு இறுக்கி பிடிச்சி வெளியே இழுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்துட்டு கூட அப்புறம் இழுக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இழுக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு நான் இந்த மெத்தட் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இழுத்து விட்டுட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் பைப்பிங் பேக்கை மட்டும் நல்லா இழுங்க. வெளியே இந்த மாதிரி இழுக்கணும். இழுத்திங்கன்னா அது வெளியில் வந்துடும். அதுக்குள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் அந்த பைப்பிங் பேக்கில் நின்றுடும்.
நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்க டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா தெரியும் உங்களுக்கு. இதை நீங்கள் வாஷ் பண்ணி வெயிலில் ட்ரை பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சும்மா அதில் இழுத்ததுக்கே என் கையில் ஸ்டெயின் தெரியுது. நெக்ஸ்ட்டு இது வந்து கோன் ஹோல்டர் நானே வந்து மேக் பண்ணது. என்னால் வாங்க முடியலங்கிறதுக்காக நான் இதை மேக் பண்ணேன். தெர்மாக்கோல் வச்சு நானே மேக் பண்ணேன். இந்த ஹோல்ஸ் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கலாமோன்னு இருந்தது. ஏன்னா கோன் வந்து உள்ளே இன்னும் இறங்க ஆரம்பிச்சிட்டு கீழே போய் இடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இதில் இருக்க ஹோல்ஸ் வந்து இன்னும் குட்டி குட்டியாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது சும்மா டெம்ப்ரரிக்காக நான் இதை ரெடி பண்ணேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ண கோனெல்லாம் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த எட்ஜஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிடிச்சிருக்கிறதுல நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இதுக்கு கிளிப்புமே இருக்குது. என்கிட்ட கிளிப்பு கிடையாது, அதனால் நான் வந்து கையிலே பிடிச்சிட்டு இல்லை ரப்பர் பேண்ட் போட்டுப்பேன். இப்போ இது கட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு கோன்லேயும் நம்ம ஃபில் பண்ணுறோம். எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்குள்ளே ஜஸ்ட்டு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த கோனுக்குள்ளே நம்ம கேரட் பேக்கில் இருக்க அந்த ஹென்னாவை கோனுக்குள்ளே ப்ரெஷர் கொடுத்து அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து கீழே எட்ஜ் வரைக்கும் போகணும்லாம் நினைக்காதீங்க. அமுக்கி அமுக்கி ரொம்ப விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோனுக்கு மேலே வெளியே வந்துடும், ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்ம அப்புறம் டேப் வச்சு ஃபோல்டு பண்ணி கோன் ரெடி பண்ணவே முடியாது. அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வராதீங்க. நம்ம ப்ரெஷர் கொடுத்து அப்புறமா ரிலீஸ் பண்ணிக்கலாம். கீழே எட்ஜ் வரைக்கும் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போதைக்கு எதுவும் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். ஓரளவுக்கு அந்த கார்னருக்கு கீழே வரைக்குமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே வரைக்கும் ஃபுல்லாலாம் கொண்டு வர வேண்டாம். அது வந்து மேலே வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு உங்களால் சரியாக ப்ராப்பராக கோன் ரெடி பண்ண முடியாது. பாருங்கள், நான் உள்ளேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு உள்ளேயே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் நமக்கு குறைஞ்சிருக்குன்னா நம்ம அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஹோல் ரொம்ப பெருசாக போட்டிருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ சரி, குட்டியாக போட்டிருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ வந்து நான் சொன்னது அந்த கோன் ஹோல்டருக்கு சொன்ன ஹோல்ஸ் வந்து இன்னும் குட்டியாக போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு கோனை நான் ஃபில் பண்ணதை எடுத்துக்கிட்டு இதுதான் வந்து செலோடேப் டிஸ்பென்சர் வந்து நான் இதை வச்சு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோக்காக நான் மறுபடியும் அதை எடுத்துட்டேன் வேறு வெயிட்ரு மேலே வச்சுட்டு. பாருங்கள், வெளியில் வந்திருக்கு. இந்த மாதிரி வெளியில் வரக்கூடாது. நான் உங்களுக்கு இதில் 2 டைப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று வந்து டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுறது. இப்போ நம்ம மேலே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கீழே நல்லா ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா கீழே எட்ஜஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹென்னா வந்து போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும், போயிட்டு வந்து அங்கே ஹோல்ட் ஆகிடும். இப்போ நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1 டைம் ஃபோல்டு பண்ணி மேலே ஃபோல்டு பண்ணணும். மறுபடியும் லெஃப்ட்டில் ரைட்டில் ஃபோல்டு பண்ணி மேலே ஃபோல்டு பண்ணி கொண்டு போகணும். இங்கே ஃபோல்டு பண்ண முடியலன்னா அப்படியே நீங்கள் டபுள் ஃபோல்டாக பண்ணி விட்டுருங்க. நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே புரியும், சொல்லணும்னு கிடையாது. இப்போ இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த டிஸ்பென்சர்லேருந்து டேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லாங்காகவே கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ளஸ் மாதிரி நம்ம போட போகிறோம். இதில் பாருங்கள், அந்த சைடு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு வந்து ஃப்ரண்ட்டு சைடில் கொண்டு போய் ஒட்டுறோம். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒன்று ஒட்ட போகிறோம். அதுக்குமே சேம் லென்த் எடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட்டில் கொண்டு போய் ஒட்டிட்டு அப்படியே மேலேயே கவர் பண்ணிகிட்டே வந்து ரைட் சைடில் ஒட்டிட்டோம். அவ்வளோதான். இவ்வளோ தான். உங்களுக்கு வேறு எதுவுமே இதில் கிடையாது. இப்போ இது நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் சேல் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. என்கிட்ட ஸ்டிக்கர்லாம் கிடையாது. இது வந்து எட்ஜஸில் இந்த மாதிரி டேப் ஒட்டிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இதுதான் வந்து கோன் மேக்கிங். இது வந்து பென்சில் கோன். அந்த வால்யூம் வந்து ஒரு ஃபிங்கர் போகிற மாதிரி நான் மேக் பண்ணியிருந்தேன். இது செகண்ட் டைப் பாருங்கள். இந்த கோனில் டேப்பை கட் பண்ணி அந்த இடத்துல நான் ஒட்டிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா ஒட்டிட்டு ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா கீழே அந்த கார்னருக்குள்ளே போயிட்டு இறங்கிரும். இப்போது நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். லெஃப்ட்டு ரைட்டில் ஃபோல்ட் பண்ணுறோம். மறுபடியும் அப்படியே டேரெக்டாக ஃபோல்ட் பண்ணுறோம். அப்பயும் டைட் ஆகலைன்னா திருப்பியும் லெஃப்ட்டில் ரைட்டில் ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் ஒரு ஃபோல்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் டைப்பில் நீங்கள் டேப் ஒட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். இவ்வளோ தான் கோன் மேக்கிங். என்னோடய வீடியோஸ் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே இதில் கிளியர் ஆகிற அளவுக்கு நான் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் நான் 2க்கு மட்டும் தான் நீடில் வச்சுருப்பேன். பாருங்கள், எட்ஜஸில் நான் எப்படி வந்து அந்த டேப் ஒட்டுறேன் அப்படின்னு பாருங்கள். இதை ஒட்டிட்டிங்கன்னா நம்ம நீடில் வைக்காத கோன்லலாம் ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக வெளியில் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த எட்ஜில் வந்து கோன் ஒட்டுறோம். பாருங்கள், இதில் வந்து நான் டேப் வந்து ஒட்டுறேன். டேப் ஒட்டிட்டு
ஃப்ரண்ட் சைடில் ஒட்டிட்டு அப்படியே நான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஜாயின் பண்ணி ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அந்த கீழே அந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹென்னா வந்து போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோல்டு பண்ணி டேப் ஒட்டி கோன் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சில வீடியோஸ் வந்து எடிட் பண்ணும்போது கிளியராக இருக்குது, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிளர் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் தெரியலைங்க. எனக்கு வந்து ஃபோனோட குவாலிட்டி, அதாவது கேமரா வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ப்ளஸ் டைப்பில் நம்ம வந்து டேப் ஒட்டிக்கிறோம். உங்களுக்கு 2 வீடியோ நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ நான் இது எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் என்னோடய கையில் பாருங்கள் ஸ்டெயின் ஒட்டியிருக்கு. இதில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். நிற்கிற மாதிரி அது மாதிரிலாம் நீங்கள் வைக்கவே கூடாது. இப்படி தான் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வச்சு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் இருந்தால் சில டேப் வந்து எடுக்கும். நீங்கள் மறுபடியும் டேப் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய கோனோட ஸ்டெயின், ஹென்னாவோட ஸ்டெயின் இது தான்.